ஓம் நம சிவாயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்காரங்களை பற்றி. உங்களுடைய உறவு அப்படிங்கிற பெயரில் பல துரோகங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்ககிட்ட நடந்துட்டு இருக்குது. உங்களை எப்படியெல்லாம் பழி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க. அது யார் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலா ராசிக்காரங்களா நீங்கள் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயத்த ரொம்பவே புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது வெளியிலேருந்து பார்த்துச்சு அப்படின்னா ரொம்பவே செம்மையாக அமைதியாக எல்லாரையுமே சமநிலையாக வச்சுக்கிட்டு போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளவு கணக்கு போட்டிருக்கீங்க, எவ்வளவு யாரை நம்பலாம்னு, யாரை தள்ளி வைக்கலாம்னு, யார் யோசிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய உறவுங்கிற பெயரில் பல துரோகங்கள் நடக்கும். காலம் துலா ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒருத்தர் வந்தால் போதும். இப்போது நாங்கள் உங்ககிட்ட இருக்கோம்னு சொல்லி பின்னாடி வேறு மாதிரி நடக்கிற ஆள் இருக்கும். அந்த நபர் யார் தெரியுமா? வெளியில் ரொம்ப பாசமாக பேசுவாங்க, குடும்பத்தில் நெருக்கமான உறவாகவும் நடிப்பாங்க. இல்லைன்னா வேலை இடத்துல உன்னை நம்புற மாதிரி நடிச்சுட்டு உன் வாயிலிருந்து விஷயத்துகளை எடுத்துக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் உங்களை ரொம்பவே பழிவாங்க துடிக்கிறாங்க. துலா ராசிக்காரங்க ரொம்பவே நேர்மையான மனசுக்காரங்க, யாரையுமே காயப்படுத்த நினைக்கவே மாட்டாங்க. அதனால் சில பேருக்கு அது பலவீனமாக தெரியும். இவனை சுலபமாக ஏமாத்தலான்னு கூட நினைப்பாங்க. ஆனால் ஒருத்தரை நீங்கள் முழுசாக நம்பிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இடத்த பிடிச்சிருவாங்க. அதே அளவுக்கு துரோகம் நடந்துச்சு அப்படின்னா அந்த வேதனை உங்கள் மனசில் ரொம்பவே ஆழமாக பதியும். இந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே தாமதமாக தான் வரும். ஆனால் வந்தால் நிலையானதாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் பணத்துக்காக கஷ்டப்படுவீங்க. கையில் பணம் இருந்தாலும் மனசுக்கு நிம்மதி இருக்காது. சில சமயம் உங்களுடைய உழைப்பை வேற யாரோ கையால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இனி யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனையும் ஒரு புத்தியும் வரும். குடும்ப வாழ்க்கையில் துலா ராசிக்காரங்களுக்கு 2 விதமான அனுபவம் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ரொம்பவே புரிஞ்சுக்கிற துணை கிடைக்கும். இன்னொரு பக்கம் சொந்தக்காரங்கனால கண்ணீர் வர வைக்கக்கூடிய சம்பவங்களும் நடந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக உங்கள் நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு உங்களை மற்றவங்க கிட்ட இருந்து பிரித்து முயற்சி பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அந்த நபர் தான் உங்கள் மீது பழி வாங்க ரொம்பவே நினைக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. காரணம் நீங்கள் அவரை ஒரே நேரத்தில் நேர்மையாக எதிர்த்து நிற்பீங்க. அதனால தான் துலா ராசிக்காரங்களுக்கு வெளியில் ரொம்பவே சிரிச்சுட்டே இருந்தாலும் ஆனால் இரவு படுக்க போகக்கூடிய நேரத்தில் மட்டும் மனசு பல விஷயங்களால் நிரம்பி இருக்கும். நான் தவறு பண்ணிட்டேனா, நான் நம்பலாமா வேண்டாமா, நான் ஏன் இப்படி பண்ணுறேன், அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு பல கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு தனி சக்தியும் இருக்குது. எவ்வளவு தள்ளுனாலுமே மீண்டும் வர சக்தி தான். நல்ல விஷயங்களை நீங்கள் எதையாவது ஆரம்பிச்சிங்கன்னா அது சின்னதாக இருந்தாலும் வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். கலை, அழகு, அலங்காரம், வியாபாரம், பெண்களுக்கான சேவை, டிசைன் மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். மக்களுடைய மனசு கவரக்கூடிய தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் சில பேருக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் பொறாமையும் வரும். கெட்ட விஷயங்களால் நம்பிக்கை துரோகம், நண்பர்களால் பின்னால் பேசுறது, உறவினர்களால் பண விஷயத்து சிக்கல், சட்ட விஷயமா சிறிய சிக்கல்கள், மன அழுத்தம், உடல் நலத்தில் ஹார்மோன் பிரச்சனை, இரத்த அழுத்தமான பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக தேவைப்படுற நிலை தான் இது. இப்போது பழிவாங்க நினைக்கக்கூடிய நபர் பொதுவாகவே உங்களுக்கு முன்னாடி ரொம்பவே சிரிப்பாங்க. உங்களுடைய சாதனையை பார்க்க முடியாமல் உள்ளுக்குள்ளே ரொம்பவே எரியுவாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் உயர போனீங்கன்னா அவங்களுக்கு பெயர் தெரியும். அதனால தான் உங்கள் பெயர்லேயே இப்போது எப்படி சொல்கிறதுனா உங்கள் பெயர்லேயே உங்களை கண்டபடி பேசுவாங்க. உங்கள் முடிவுகளில் சந்தேகப்படுறதுக்கு உங்கள் உறவை உடைக்க கூட முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் யார் கூடையாவது க்ளோஸாகவோ ரொம்ப பாசமாகவும் ரொம்ப அன்பாகவும் இருந்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்கக்கிட்ட இருந்து உங்களை விலக்கிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். துலா ராசிக்காரங்களுக்கு கடைசியில் நீதி தான் கிடைக்கும். நீங்கள் தாமதமாக தான் வெல்வீங்க, ஆனால் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உறுதி தான். உங்களை துரோகம் செஞ்சவங்களே ஒரு நாள் வந்து நீங்கள் தான் சரின்னு கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நீங்கள் ரொம்ப பெரிய மாற்றம் பண்ணுவீங்க. யாரையுமே அதிகமாக நம்ப மாட்டீங்க. உங்கள் வட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அந்த வட்டத்தில் இருக்கிறவங்க உண்மையானவங்க தான். அந்த நாளில் இருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான பாதையை பிடிக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்க மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்காமல் உங்களுடைய இலக்கை மட்டுமே கவனிங்க. உங்களுடைய நல்ல மனசை காப்பாற்றிக்கணும்.
எல்லாரும் நல்லவங்க ஆகணும் அப்படிங்கிற ஆசையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களை மதிக்காத இடத்துலேருந்து வெளியே வர கற்றுக்கோங்க. துலா ராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சாதாரணமாக இருக்காது. கண்ணீரும் இருக்கும், சிரிப்பும் இருக்கும், துரோகமும் இருக்கும், உண்மையான பாசமும் இருக்கும். ஆனால் கடைசியில் உங்களுடைய சமநிலையான மனசு தான் உங்களை வெற்றிக்கு கொண்டு போகும். நீங்கள் விழுந்தாலும் உடைய மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய பலமாகவும் இருக்கும். அதனால் இனி எதுக்காகவுமே யாரை நினச்சுமே கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நான் உன்னை இல்லாமல் முடியாதுன்னு சொல்லி நெருங்குறவங்க தான் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆரம்பத்தில் ரொம்பவே பாசமாகவும் கவனமாகவும் இருப்பாங்க. ஆனால் காலம் கடந்து போக போக நீங்கள் முன்னேற ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுடைய நடத்தை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய திருப்பமாகவும் இருக்கும். அந்த நபர் உங்கள் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் உள்ளுக்குள்ளே ரொம்பவே எரியுவாங்க. வெளியில் எவ்வளவுதான் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் முன்னேறிடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. பழி வாங்கிறது அப்படிங்கிறத விட நீங்கள் முன்னேறிடக்கூடாது, அவங்களுக்கு நீங்கள் கீழே தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போது நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, இவங்க இதெல்லாம் வாங்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான யோசனை வரும். பரவாயில்லையே, இவங்க இது வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பாரு, இவன் எப்படி வாங்கினான்னு தெரில, இதெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன பொருள், நம்மனால முடிஞ்ச பொருள் வாங்கினா கூட அந்த மாதிரி யோசிக்கக்கூடியவங்க தான் இப்போ உங்கள் கூட இருக்கிறாங்க. துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பலம் என்னன்னா, நீங்கள் யாரையுமே சண்டை போட மாட்டீங்க, சமாதானம் பண்ணிக்கிட்டே போயிடுவீங்க. ஆனால் அது எல்லாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிலர் பேருக்கு அதை குறையாக தான் பார்ப்பாங்க. இவங்க பேச மாட்டாங்க, இவங்களை தள்ளி வச்சா கூட அவங்க திருப்பி வருவாங்கன்னு நினைப்பாங்க. அதுதான் அவங்களுடைய ரொம்ப பெரிய தவறாகவும் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்னா, தாமதமாக ஆனாலும் நல்ல வீடு, நல்ல வாகனம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டேபிளான வருமானத்தை கொடுக்கும். ஆரம்பத்தில் யாருமே உங்களை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் நீங்கள் செஞ்ச சாதனை எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தும். இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தவங்க இப்படி வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் சில நேரம் புரியாமல் வரும். உங்கள் மனசுங்கிறது ரொம்பவே வேறு மாதிரி யோசிக்கும். நீங்கள் நியாயமாக நினைக்கிற விஷயத்த மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கலாம். அதனால் சின்ன சின்ன பிரிவுகள், மனஸ்தாபம் கூட வரலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப நாளாக கோபம் வச்சுக்க மாட்டீங்க. அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப பெரிய நல்ல விஷயத்த உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அதுவும் துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் அவங்க பேசுறது அப்படிங்கிறதே ரொம்பவே சாஃப்டாக தான் பேசுவாங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் யாராவது நெருக்கமானவங்க ஒரு சின்ன உதவின்னு கேட்பாங்க. நீங்கள் மனசு வச்சு உதவி பண்ணுவீங்க. ஆனால் திரும்பி தர்ற நேரத்தில் காரணம் சொல்லி தப்பிக்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெரிய பாடமே கிடைக்கும். எல்லாரும் நம்மள மாதிரி இல்லை அப்படின்னு புரியும். உங்கள் மீது பொறாமப்படக்கூடிய ஒருத்தர் தான் பொதுவாக உங்கள் வயசுக்குள்ள ஒருத்தராக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேலை இடத்துல இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தில் சகோதர சகோதரி மாதிரி நெருக்கமாக நடக்கிறவங்களாவும் இருக்கலாம். அதாவது அவங்க உங்களுடைய சின்ன சின்ன சாதனையை ரொம்பவே பெருசாக எடுத்துக்கிட்டு அதை குறை சொல்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் காலம் கண்டிப்பாக அது மாறும் பொழுது அவங்களுடைய செயலை நினச்சி ரொம்பவே வருந்துவாங்க. உங்களுடைய உடல் நலத்தில் மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாக சேரக்கூடும். வெளியில் எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாத்தையுமே சேமித்து வைப்பாங்க. அதனால தான் தலைவலி, தூக்கமின்மை, சோர்வு எல்லாமே வரலாம். அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நேரத்தை செலவழிக்கணும். கலை, இசை, அலங்காரம், எழுதுறது, பேசுறது, இது எல்லாமே உங்களுடைய மனசுக்கு ஒரு மருந்து தான். காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சோதனை வரும். உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிற ஒருத்தர் கிடைக்கலாம். ஆனால் அந்த உறவுகளில் வெளியே இருந்து தலையிடக்கூடிய நபரும் இருப்பாங்க. அவங்க தான் பழிவாங்க நினைக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. உங்கள் சந்தோஷம் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் தேவையில்லாத சந்தேகம், புரியாமை உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் மட்டும் அமைதியாக உண்மையாக பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த உறவு கண்டிப்பாக தப்பாது. துலா ராசிக்காரங்களுக்கு கடைசியில் நீங்கள் கண்ணீர் விட்ட நாட்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வீணாக போகாது. உங்களை யாரெல்லாம் வந்துச்சாங்களோ தங்களுடைய தவறை கண்டிப்பாக உணர்ந்துக்குவாங்க. சில சமயம் நேரடியாக கூட மன்னிப்பு கேட்பாங்க. சில சமயம் வாழ்க்கையே அவங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துரும். அதனால் நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது, துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் தோற்ற மாதிரி தெரியலாம், ஆனால் உண்மையிலேயே அவங்க தோக்கவே மாட்டீங்க. தாமதமாக வந்த வெற்றி கண்டிப்பாக நிலையான வெற்றியாக தான் இருக்கும். உங்கள் மனசு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா உலகம் தானாகவே உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு எதிராக நினச்சவங்க கூட ஒரு நாள் உங்கள் முன்னாடி தலை குனிய வேண்டிய நிலையும் வரத்தான் போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில்
நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் எப்பொழுதும் ஃபீல் பண்ணக்கூடாது. எப்பொழுதும் உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். அதுவும் நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனல் உங்களுக்காக மட்டுமே இருப்போம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. ஓம் நம சிவாயா.